நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi. Hi. Many more happy returns of the day. Thank you. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமா தான் சொல்றேன். தெரியுது. என்ன இதெல்லாம்? எது? ஏதோ கொரியர் பாய்ஸ் மூலமா ஏதோ குடுத்தமிச்ச மாதிரி இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? பிடிக்காம தான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஃபோன் பண்ணாங்களா? அப்பா ஏதாவது கேட்டாரா? அவருக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோ தைரியமா? நீ இவ்வளோ தைரியமா என் வீட்டு முன்னாடி வந்து பேசுற, எனக்கு இந்த தைரியம் கூட இருக்கக்கூடாதா? பேசவே மாட்டேன்னு நினச்சேன். பட்டு பட்டுன்னு பேசுற. பொண்ணுங்க துணிஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். தெரியும்ல என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்பா என்ன பண்ணுறாரு? தூக்கம். அம்மா? கிச்சனில் ஆல்வேஸ் பிஸி. இப்போ உடனே என்ன பார்க்கணுன்னு சொன்னியே, ஏன்? பார்க்கணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதான் ஏன்னு கேட்குறேன். இதையும் கையில் இருக்கு, அதை பத்திரமா பார்த்துக்கோ, அது இதுன்னு கவிதை எழுதுனா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். தமிழில் தானே எழுதிருந்தேன், புரியலையா என்ன? வார்த்தைக்கு அர்த்தம்லாம் புரிஞ்சுது, அது எழுதினால தான் புரிஞ்சுக்க முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியலையா? புரியுது, ஆனால் அது அப்படித்தானான்னு தெரியல. கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தெரியும். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், உன் கூட இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பண்ணணும், எப்பவும் நீ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு தோணும். தூரமாக ஓரமாக உட்காந்து நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல, நீ தான் சொல்லணும். என்ன பந்த என் பக்கம் தட்டி விடுறாப்புல இருக்கு? அப்படிலாம் இல்லை, நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்லிட்டேன். இப்போது நீ என்ன நினைக்கிறேங்கிறத நீ தான் சொல்லணும். சொல்ல வேண்டியதை இன்னும் சரியாக சொல்லலை. நான் தான் சரியாக சொல்லலை, நீயாவது சரியாக சொல்லலாம்ல. அது எப்படி நான் மட்டும் சொல்கிறது? நான் யோசிக்கணும். தாராளமாக யோசி. நான் கொடுத்த வாட்ச் உனக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கா? நீ தான் சொல்லணும். அழகான கையில் வாட்ச் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ரொம்ப தான். எனக்கு சாக்லேட் எதுவும் கிடையாதா? பிறந்த நாளைக்கு என்ன வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் எப்பயும் நிலைச்சிருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்.